Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important category in plus 2 English first midterm test 2023 previous year question paper with answers. இன்னைக்கு நம்மளோட சேனல் GR Success STCல ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்மளோட சேனல் GR Success STC பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் 2 இங்கிலீஷ்க்கு வந்து பேராகிராஃபும் கிராமர் எல்லா கேட்டகரியுமே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மிட்டம் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு அப்லோட் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து தென்காசி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் ஸ்லாக்னடு அப்படின்னா ரெடியூஸ் ஸ்லானஸ் இன்ட்ரியூட் அப்படின்றது ஆப்ஷன் டி என்டர் வித்தவுட் பர்மிஷன் சொல்கிறோம். ஸ்டிமுலேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து என்கரேஜ்மெண்ட் சொல்லுவோம். என்கரேஜ்மெண்ட் இல்லாதனால மோட்டிவேஷன் மேட்சபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஆன்டனிம்ஸ் பாருங்கள். கேஷியஸ்னா ரெக்லெஸ், அதுக்கப்புறம் ஆப்டிமிஸ்டிக் ரொம்ப முக்கியமானது. ஆப்டிமிஸ்டிக்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கைன்னு சொல்லுவோம். ஆன்டினிம்ஸ் பெசிமிஸ்டிக். அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் சி அபண்டன்ட் ரொம்ப அதிகப்படியான அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் வந்து டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணுவோம் வந்து ஹோம் ஓப்பன்ஸ் த பிளேன் இஸ் ஃப்ளைங் ஓவர் த பிளைன் சொல்கிறோம். அதுக்கு வி ஹவ் பீன் லிவிங் இன் திஸ் சின்ஸ், ஏன்னா இந்த கேட்டகரி சின்ஸ் ஆர் ஃபார் த கம்பேர். ரமேஷ் இஸ் சிட்டிங் பிட்வீன் ரஹீம் அண்ட் பீட்டர், ரெண்டு பேர் கிட்டேன்னு சொல்லும்போது டேஸ் எனி ப்ராப்ளம் கான்டாக்ட் மீ இமீடியட்லி இன்கேஸ் ஆஃப் ஒரு வேலை பீப்புள் ஹூ லிவ் இன் ஏ கிளாஸ் ஷுட் not throw the stones. I have a younger brother. ஒருத்தரும் ஏன் தான் போடுறோம். அதுக்கப்புறம் எவ்ரி ஒன் வாஸ் ஸ்லீப்பிங், ஏன்னா வென்னார் பார்த்தீங்கன்னா வென்னார் வாயில் வந்துச்சுன்னா வாசார் வேர் ப்ளஸ் எழுதலாம். ஸோ அந்த பாஸ் கண்டினியூஸ் கான்டெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் நம்ம சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் வந்து இப்போ ரைமிங் டைம் ஸ்கூல் கான்செப்ட்டில் வரக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொஸ்டின் ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் இஆர்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 2 மார்க்கில் கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் 3 மார்க் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கேட்டகரி லெசன் பேராகிராஃப் போயம் பேராகிராஃப் ரெண்டுமே எதிராக சாய்ஸ். இது எல்லா பேருக்குமே நம்மளோட சேனல் GR Success அப்லோட். அது நான் டீடைல் பேராகிராஃபோ அப்லோட் லைஃபாக பையன் அகேஷனல் ரெண்டுமே அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஒன் மோர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர். இதில் ஆக்சுவலாக கொஞ்சம் மேட்சபிளாக இல்லை. ஃபஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் லையபிள் அப்படின்ற ரொம்ப இன்ட்ரெஸ்டாக. டிசர்டட் ஆப்ஷன் ஏ கிரௌடட். எக்ஸ்பென்சிவ் அப்படின்னா இன்எக்ஸ்பென்சிவ் கம்பேர் ப்ரிஃபிக்ஸ். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சஃபிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பேனடு. த வகல் இஸ் பார்த்தோன்னா பேனடு ஐ மீன் பார்த்தா தடை செய்த. ஐன்ஸ்டீன் இஸ் அன் எமினன்ட். எமினன்ட்னா ரொம்ப ஃபேமஸ்னு இமினன்ட் போட்டால் எமினன்ட் வந்து ஃபேமஸ். ரிமூவ் வந்து போர் ஆஃப் வந்து மேட்சபிளாக. கட் ஆஃப் அப்படின்னு டிஸ்கண்டினியூ. நெக்ஸ்ட் கான்செப்ட் போயம் கொஸ்டின் ஆன்சர். பர்டிகுலராக த ஜெயின்ட் வியர்ஸ் த ஸ்கார்ப்னு சொல்லி பர்சானிஃபிகேஷன் கம்பேர் பண்ணுறோம். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது எக்ஸ்பிளைன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வித் ரெஃபரன்ஸ். தட் மீன்ஸ் இஆர்சி. நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணக்கூடிய கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் பேராகிராஃப் கொஸ்டின், லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், நான் டீடைல் பேராகிராஃப். நெக்ஸ்ட் கம்பேரிசன் ரிப்போர்ட் த டயலாகும். அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் ஐ வாஸ் ஆங்கிரி தட் ஐ மேட், ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் சொல்லும் போது அந்த வெர்பையும் பாஸ்ட் டென்ஸ் போகணும். டேஸ் ஐ கேரி ஒரு பேர் ஷேல் ஆர் மே கம்பேர். த பாய் ஜம்ப்டு டேஸ் ஏ நேரோ ஸ்ட்ரீம் இன்டூ, அதுக்குள்ளன்னு சொல்லுவாங்க. இஃப் அன்லஸ். ஆக்சுவலாக அன்லஸ் என்ன அர்த்தம்? இல்லாவிட்டால் சொல்லுவோம். அப்போ அன்லஸ் யூ ரிஜிஸ்டர் யுவர் நேம் யூ கேனாட் பார்ட்டிசிபேட். இல்லை என்றால் நீ பார்ட்டிசிபேட். அப்போ அன்லஸ்ன்றது இல்லாவிட்டால். அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் ஆன்சர். நெக்ஸ்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். கேஷுவல் கேர்ஃபுல். அதுக்கப்புறம் வந்து கம்பேரிசன் பண்ணுங்கள். டிஸ்பியூட் கான்ஃப்ளிக்ஸ் சண்டைன்னு சொல்லும். பர்சியூடட் டிஸ்யூடட். இந்த பர்சியூடட் டிஸ்யூடட் ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் இந்த ஆன்டினிம்ஸ் வந்துகிட்டே இருக்கும். கம்பேரிசன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐ கேம் அப்பான் மை ஃப்ரெண்ட். இந்த கேம் அப்பான்னா மெட், அவங்களே சந்திச்சு. கம் அப்பான்னா மீட் சொல்லுவோம். இது கேம்னு பாஸ்ட், அதெல்லாம் மீட்டோட பாஸ்ட் மெட்டாக இருக்குது. அதுக்கு ஃப்ரெண்ட் வந்து பி ஃப்ரெண்ட் ப்ரிஃபிக்ஸ் பி ஃப்ரெண்ட். fertile and fertility, expressing gratitude on behalf of others in common vote of thanks சொல்கிறோம். ஐ வாஸ் நாட் வெல், ஸோ அதனால் நல்லா இல்லாதனால வந்து கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஐ டிட் நாட் அட்டன் கிளாஸ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஸ்பெல்லிங் சொல்லி ஜட்ஜ்னு சொல்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா போயம் கொஸ்டின். 12th ஒன்ல இருக்க ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பர்சானிஃபிகேஷன் த ஜெயின்ட் வியர்ஸ் ஆல்ரெடி கம்பேரிசன் பண்ணது தான். அதுக்கப்புறம் டேரெக்டாக எல்லா கொஸ்டினும் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிப்போர்ட் த டைலாக்ன்ற நத்திங் பட் ரொம்ப சிம்பிள் தான். டைலாக் ரைட்டிங் தான். பிரியா ஆஸ்கடு பார்த்தீங்கன்னா பிரியா விஜய் கிடைக்கிறேன். பிரியா ஆஸ்கடு விஜய் வேர் ஹி வாஸ் கோயிங். விஜய் டோல்டு பிரியா தட் ஹி வாஸ் கோயிங் டு த அப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன். அதுக்கப்புறம் த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட் ஐ ஷல் டேக். த டீச்சர் டோல்ட் த ஸ்டூடெண்ட் தட் ஹி ஆர் ஷி ஷுட் டேக் தெம் டு த மியூசியம் த நெக்ஸ்ட் டே. அல்லது வந்து எகைன் சொல்லுங்க. த டீச்சர் டோல்ட் த ஸ்டூடெண்ட் தட் ஹி வுட் டேக் தெம் டு த மியூசியம் த நெக்ஸ்ட் டேன்னு கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இஆர்சி. நெக்ஸ்ட் லெசன் பேர கான்செப்டில் கம்பேரிசன் பண்ணும்போது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரலாக ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எகைன் சொல்ல லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், நான் டீடைல் 3 கேட்டேன். அதுக்கப்புறம் மேக் நோட்ஸ் ஆர் சம்மரி. மேக் நோட்ஸ் நோட் மேக்கிங் எழுதும். நீங்கள் எந்த மெத்தடில் சிம்பிள் மெத்தட்லையும் ஸ்டாண்டான மறக்காமல் டாபிக் இது விமன் எஜுகேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. அடுத்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். த போலீஸ் ட்ரை டு எலிசிட்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா
எலிசிட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வர வைக்கிறது. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வி வெண்ட், ஏன்னா லாஸ்ட் டென்ஸ் சொல்லணும் பாஸ்ட் டென்ஸ். ஹவு டேஸ் யூ ஓப்பன் மை, ஏன்னா டேர், ஏன்னா செமி மாடல் சொல்லணும் டேரி சொல்லலாம். தேர் வாஸ் பிட்வீன், ஏன்னா ரெண்டு பேர் பிட்வீன் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். வெக்ஸேஷன் அனாயன்ஸ் ரொம்ப முக்கியமாக. டெஸ்பைஸ்டு ஆன்டன்ஸ் ரெஸ்பெக்டட். நெக்ஸ்ட் ஒபே டிஸ்ஒபே. நெக்ஸ்ட் பேஷண்ட்லி. ஹோம் ஒப்பன்ஸ் வந்து டெசர்ட். யூ டேஸ் ஃபாலோ த டிராஃபிக். யூ ஷுட், யூ மஸ்ட், இது ஆட் டு கண்டைன் சொல்லணும். மூணில் எதுனாலும் போட்டுக்கலாம். த பாய் ஜம்ப்ட் இன் டு த நேரோ ஸ்ட்ரீம். அதுக்கப்புறம் வந்து டேஸ் யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் இன் லோக்கல் நியூஸ் பேப்பர் ஐ எம் அப்ளைங் ஃபார் திஸ் போஸ்ட் இன் வித் ரெஃபரன்ஸுங்க பண்ணணும். அதாவது அவங்களோட ரெஃபரன்ஸ் படி நீங்கள் அவங்க வந்து ஆடு கொடுப்பாங்க. ஸோ அதோட கான்செப்ட் வித் ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் கம்பேர் லைக் வந்து சிமிலி போகிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கான்செப்ட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஆர்சி. அதுக்கப்புறம் வந்து லெசன் 2 மார்க். நெக்ஸ்ட் லாஸ்ட் இயர் வி டேஸ் கோ ஆன் எ ஸ்கூல் ட்ரிப் கன்னியாகுமரி வெண்ட், ஏன்னா பாஸ்ட்னு சொன்னால் ஐ திங்க் சுரேஷ் டேஸ்லாம் வில் லீவ் ஆர் லீவ்ஸ் ரெண்டுமே கம்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் கிரிஷ் told Maggie that he was learning English. நெக்ஸ்ட் லெசன் பேராகிராஃபு போயம் பேராகிராஃப். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா டியூரிங் சம்மர் அண்ட் என்ஜாய்டுனா தட் மீன்ஸ் ரைட் லெட்டர் ரைட்டிங் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மோர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹார்ட்லெஸ் அப்படின்றது இன்னசென்ட்டாக இருக்குது. ஆப்டிமிஸ்டிக்ன்றது பாசிட்டிவ் ஆர் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. வெர்ச்சு அப்படின்றது அட்மிரபிள்ஸ். நான் ஆன்சரும் வைஸும் கம்பேர் பண்ணுறோம். காஷியஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ கேர்ஃபுல்லாக இருந்தால் ரெக்லெஸ்ன்னு கம்பேர் பண்ணுறேன். பேஷன், இம்பேஷன். ஹானர் வந்து ஹானரபிள். மை ஃப்ரெண்ட் வில் மீட் மீ டேஸ் இஸ் பிரதர் வித் இஸ் பிரதர் டுமாரோ. அவங்க ஃப்ரெண்டோட டேஸ் ஐ ஹேட் எ ஹாப்பி செல்லம் ஆன் த ஓல் கம்பேரிசன் பண்ணுவேன். இட் ஸ்டார்டட் எ ரைனிங் ஸோ வி குட் நாட் ப்ளே. மழையாக இருந்ததுன்னா ஐ வுட் பெட்டர் ஸ்டார், ஏன்னா இங்கே வந்து இஆர் வந்து தேன் கம்பேர் பண்ண ஸ்டார் தேன் பெக், அதாவது பிச்சை எடுக்கிறத விட பட்னியாக இருக்கிறதே சிறந்த கம்பேரிசன் பண்ணக்கூடியதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அது ரிப்பீட்டாக இருக்குது. ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் பாருங்கள். த ஜெயின் வியர்ஸ்னு சொல்லும்போது பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் டுவர்ஸ் டைரக்டர் டென்ஸ்னா ஐ வாஸ் ஆங்கிரி தட் ஐ மேட் சச். வேர் ஸ்பெண்ட் யூ லாஸ்ட் டைம் நம்ம ஸ்பெண்டுன்னு சொல்லும் போது அப்போ ஸ்பெண்ட், அப்போ வேர் டிட் யூ ஸ்பெண்ட் கம்பேர் பண்ணணும். டிட் யூ ஸ்பெண்டுன்னு எழுதலாம், அல்லது வந்து ஸ்பெண்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வித் மாடல் ஆஸ்னா யூ ஷுட், யூ மஸ்ட், யூ ஆர் டு கட்டாயம்னு சொல்லும்போது டேஸ் ஐ கோ டு ஸ்கூல் டுடே ஷால் ஆர் மே. ஷி ஆஸ்க்ட் ஹிம் why did you join the club, she asked him why he had joined the club னு கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இஆர்சி. அதுக்கு லெசன் 2 மார்க். நெக்ஸ்ட் லெட்டர் ரைட்டிங். அதுக்கப்புறம் லெசன் பேராகிராஃப் போயம் பேராகிராஃப் வந்து கண்டினியூஸாக கொடுத்துருக்குதான். நெக்ஸ்ட் ஸ்நாக்னடு அதோட ஸ்னானிம்ஸ் ரெடியூஸ்டு. வெர்ச்சூஸ் அது ஆன்டினிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னானிம்ஸ் லைக்டு. நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி கம்பேரிசன் ஆர்ட்லெஸ் இன்னசென்ட். ஆப்டிமிஸ்டிக், பெசிமிஸ்டிக். ஹம்பிள், ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கம்பேர் பண்ணுறோம். இதுதான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஹம்பிள்ன்றது ரொம்ப நமக்கே தெரியும், ரொம்ப இதில் பணி வருது. அப்போ வந்து பார்த்தா ரூட் கம்பேர் பண்ணால் ரூட் இதில் இல்லை. நெக்ஸ்ட் வந்து சஃபிஷியன்ட் வந்து போதுமானதாக இருக்குது. அப்போ இன்சஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணணும். இன்அடிக்வேட் இது ராங்காக மார்க்காக இருக்குது. ஆன்டினிம்ஸில் கம்பேர் பண்ணும்போது சஃபிஷியன்ட்னா என்ன தான் சினானிம்ஸ் வந்து ஆன்டினிம்ஸ் இன்அடிக்வேட் பற்றாக்குறை சொல்கிறோம். அடுத்த கான்செப்ட் கம்பேர் பண்ணது பேஷண்ட் வந்து இம்பேஷன். நெக்ஸ்ட் வில்லிங்னஸ். அதுக்கப்புறம் புட் அவுட்ன்றது எக்ஸ்டிங்கிஸ் தான் மேட்சபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரெப்யூட்னா ரொம்ப வந்து பார்த்தா ஃபேமஸ்னு அர்த்தம். அதுக்கப்புறம் கம்பேர் பண்ணுவோம் யூ ஷுட் ஆர் மஸ்ட் ஆர் டு ஹெல்ப் த நீடி, ஏன்னா இது வந்து மாடல் ஆக்ஸில் கம்பேர் பண்ணக்கூடியது. தர்வாஸ் இது பிட்வீன் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஜேக்கப் வாஸ் லீவ்டு ஆசியஸ், ஏன்னா ஒருத்தர்னு சொல்லும் போது இங்கே வந்து ஏன் கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் இங்கிலீஷ் இஸ் மை கப் ஆஃப் டீன்னு சொல்கிற போது ஃபேவரபிள் ஆக்டிவிட்டி, நமக்கு பிடிச்ச வேலையை ரொம்ப சிறப்பாக செய்யணும் கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எகைன் ஃபிகர் ஆஃப் பர்சானிஃபிகேஷன். நெக்ஸ்ட் வந்து டைரக்ட் கொடுத்துருக்கேன். பிருந்தா செட் ஐ ஆம் லீவிங் I am learning English. அப்போ Brinda said that she was learning English. Vijay and Giri said அப்போ வந்து தட் தே கூட அதை நம்ம ரிமூவ் பண்ணோம். வி குட் நாட் அட்டன் த பார்ட்டி கம்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பீன் டீச்சிங் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஃபார் கம்பேர் பண்ணோம்னா வி டே ஒண்டர்ஃபுல் அட் த லாஸ்ட் நைட் சொல்லும் போது சியோட பாஸ்ட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இஆர்சி. அதுக்கப்புறம் லெசன் 2 மார்க் ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக பண்ணுறேன் ஆஸ் இட் இஸ் லெசன். நீங்கள் 2 யூனிட்டில் சொல்லும் போது ஏதாவது ஒரு யூனிட்டில் பேரலாக படிச்சவங்க ஈஸியாக எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். ஏர்னஸ்ட் அப்படின்றது சிவியர். நெக்ஸ்ட் வந்து இன்வேரியபிள் இருந்து ஆல்வேஸ். ஸ்டிமுலேஷன் எக்ஸைட்மெண்ட் ரொம்ப ஆர்வமாக சொல்கிறது. இதில் நான் எகைன் சொன்னேன் என்கரேஜ்மெண்ட் கான்செப்டில். இன்ஃபீரியர் அப்படின்னு சுப்பீரியர்னு சொல்லலாம். ஆர்ட்லெஸ் வந்து கன்னிங். ஹோப்ஃபுல்லி வந்து டெஸ்பரேட்லி. நெக்ஸ்ட் வந்து டிபெண்ட் ஆன் வந்து பேங்க் ஆன் ரொம்ப முக்கியமானது. ஹி லவ்ஸ் டு ஈட் பீட், ஐ மீன் தான் பீட்ரூட்டை சொல்கிறாங்க பிகாஸ் இட் இஸ் ஹெல்த்தின்னு சொல்கிறது. பீட்ரூட்டை பார்த்தா ஒரு சில ஓடுவாங்க, ஆனால் பீட்ரூட்டில் இல்லாத சத்தே கிடையாது. நெக்ஸ்ட் பேஷண்ட் வந்து இம்பேஷன்ட் சொல்லுவோம். வி டேஸ் இ ஒண்டர்ஃபுல் டேல் சீரியஸ் அட்லாம். அப்போ லாஸ்ட் டைம் பார்த்தோன்னு சொல்லும்போது சம்டைம்ஸ் இ டேஸ் பிரிங் மீ சம் ஃப்ளாஸும் மைட், ஏன்னா ஒருவேளை
ஃபெல்னு சொல்லும் போது பாஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மே ஆர் மேட் தான். அப்போ மைட் பாஸ்ட்னு சொல்லணும். வி டேஸ் ஹையர் சம் ஃபர்னிச்சர்னா வி நீட் டு ஆர் ஹாட் டு கட்டாயம்னு சொல்லணும். அவர் நேஷன் இஸ் எ ஃபேமஸ் ஃபார் திஸ் இஸ் டேஸ் திஸ் டேஸ் இட் மஸ்ட் பி டன்னா திஸ் இஸ் வாட் இட் மஸ்ட் பி டன் திஸ் இஸ் ஹவு இட் மஸ்ட் பி ரெண்டுமே கம்பேரிசனாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சுராஜ் ஓன்ஸ் டேஸ்னா எய்தர் ஏ டைப் ரைட்டர் ஆர் ஏ கம்ப்யூட்டர் ரெண்டுமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மேட்சபிளாக இருக்குது. லெசன் 2 மார்க் அது ஆஸ் இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஆர்சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது இப்போ நான் டீட்டெயில் பேராகிராஃப் பை சார்ட் கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. பேசேஜ் காம்பரிசன் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் பேப்பர் நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பிரிஸ்க் ஆக்டிவ் மிஸ்டீரியஸ் அப்படின்னு இன்கம்ப்ரிஹென்சிபிள் கியூரியஸ் ஈகர் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே மேட்சபிள். ஹோப்ஃபுல்லி வந்து டெஸ்பரேட்லி ஆன்டினிம்ஸ் பர்சியூடட் டிஸ்யூடட் நெக்ஸ்ட் டெஸ்பைஸ்டு வந்து அப்ரிஷியேட்டட் ஆன்டினிம்ஸ். ஃப்ரெண்ட் வந்து பி ஃப்ரெண்ட் நல்லா கவனிங்க. சினானிம்ஸ் வந்து இதில் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் கம்பேர் பண்ணி பி ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரிசம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சபிசன் ரிசம்பிளன்ஸு டிபெண்ட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆன் இங்கிலாந்து வாஸ் டிஃபீட்டட். ஏன்னா இதில் வந்து டிஃபீட்டட் பாஸ்ட் டென்ஸ் நினைப்போம். வாஸ் டிஃபீட்டட் ஏன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா பை கொடுத்துருக்கு பேசிவ் வைப்புனா யூ டேஸ் ஆன்சர் ஆல் த யூ ஷுட் கட்டாயம். ஐ டேஸ் பிளே ஹாக்கி வென் ஐ வாஸ்னா யூஸ் டு அந்த டைம் யூஸ் டு டேஸ் ஈட்டிங் வி ஷுட் கிளீன் அவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் ஈட்டிங் ஐ மீன் பார்த்தீங்கன்னா ப்ரிப்போஷனல் பிஃபோர் ஆஃப்டர்னூன் ப்ரிப்போஷனல் கம்பேர் பண்ணணும். டேஸ் ரைம் டேக்ஸ் அ நம்பர் இன் கேஸ் ஆஃப் டேஸ் இஸ் கமிட்டட் ஏ மிஸ்டேக் ஆஸ் ஒரு மிஸ்டேக் பண்ணதான் அப்பாலஜி கேட்டாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் லெசன் 2 மார்க். அதுக்கப்புறம் வந்து பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் ரொம்ப சிமிலி கான்செப்டில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் டீட்டெயில் பேராகிராஃப் லெசன் பேராகிராஃப் பாயிண்ட் பேராகிராஃப் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் லெட்டர் ரைட்டிங் இருக்குது. நெக்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் பேப்பர் நான் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் திருப்பி 1 மார்க். ஏன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டில் நியர்பை டிஸ்ட்ரிக்ட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் வச்சு கொஸ்டின் பேப்பரே கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கணும். இதுக்கு நம்ம ஆன்சர் கொடுத்துருக்கோம். +2 இங்கிலீஷ் பொறுத்து நான் திருப்பி சொல்கிறேன். நல்லா படித்து எழுதி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம தென்காசி டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் நோபிலிட்டி அப்படின்றது நாவல்ட்டி. அதுக்கப்புறம் இன்ஃபீரியர் ஸ்டாண்டர்ட் கம்பேர் பண்ண கான்ஷியன்ஸ் வந்து ரெக்லஸ் ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் ஆல்ரெடி வாட்டர் பாய்ஸ் கம்பேர் பண்ணுறோம். இதில் வந்து ஹோமோஃபோன்ஸ் ஹவு யூ ஸ்டார் வட் மீனா யூ ஸ்டார்னா லுக்குன்னா அப்போ ஹவு டேர் கம்பேர் பண்ணுறோம். இ ஜம்ப்டு இன்டு எ ரிவர். நெக்ஸ்ட் கம்பேர் ப்ரிஃபிக்ஸ் வந்து ஒபே டிஸ்ஒபே ப்ரௌட் தட் மீன்ஸ் வந்து ப்ரௌடா ரவி ஓன்ஸ் நாட் ஓன்லி அ பைக் பட் ஆல்சோ தே நோ ஹவு டு இப்போ செல் ஏன்னா செல்னு விற்கிறது வந்து நமக்கு தெரியும். த கிரீட் ஆஸ் வித் த ஃப்ரெண்ட்லி சஃபிக்ஸ் சொல்லும் ஃப்ரெண்ட்லின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி பார்மன்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது லைக் கொடுத்துருவோம். லைக் வந்தால் தான் ஃபிகர் சிமிலி. அதுக்கப்புறம் பாயிண்ட் கொஸ்டின் வந்து இஆர்சி எல்லாமே ரிப்பீட்டடாக இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய 1 மோர் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். நியர்பை டிஸ்ட்ரிக்ட்டில் அதே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காங்கன்னா 1 மோர் டைம்ஸ் இது நம்ம பார்க்க போகிறோம். +2 இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி சொல்கிறேன். ரெண்டு யூனிட் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு யூனிட் பேராக படிச்சிடும் போது டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பரும் வெக்ஸேஷன் அனாயன்ஸ் ஸ்டிமுலேட்டட் மோட்டிவேட்டட் பர்சியூடட் டிஸ்யூட் ஆன்டனிம்ஸ் ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் ஆக்டிவ் வந்து இன்ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்னு கம்பேர் பண்ணுறோம். ட்ரைசிலபிள் ஆட்டோகிராஃப்னா ஹெச்டிடினா ஹை டெஃபினிஷன் டெலிவிஷன் ஏன்னா டிவி டெலிவிஷன் ஹை டெஃபினிஷன் டெலிவிஷன். த ஸ்கூல் ரீஓப்பன்ஸ் ஆன் வெனஸ்டே அட் ஆன் இன் கம்பேர் பண்ணும்போது ஆன்ன்றது டேட்டில் இருக்கணும். ஐ திங்க் சுரேஷ் டேஸ் ஃபார் திருவள்ளூர் நெக்ஸ்ட் மார்னிங்னா வில் லீவ் போடலாம் லீவ்ஸ் ரெண்டுமே போடலாம். அதுக்கு பாயிண்ட் கொஸ்டின் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. தெர் வாஸ் எ லிட்டில் ப்ரைவேட் கேட்னு சொல்லும் போது இதில் கம்பேரிசன் பண்ணும்போது செகண்ட் லைனில் லிட்டில் விக்கெட் கேட்னு மெட்டாபார் கம்பேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் லைக் ஏ ஹியூஜ் பைத்தான் சொல்லும் போது இதில் கம்பேரிசன் சிமிலியோட கம்பேர் ஏன்னா லைக் ஸோ சிமிலி. நெக்ஸ்ட் டைரக்ட் விஜயா told Priya that she was going to the railway. ஏன்னா விஜயா said to Priya I am going to the railway. அப்போ விஜயா told Priya that she was going to the railway station. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 2 மார்க் பாயிண்ட் கொஸ்டின் வந்து இஆர்சி. நெக்ஸ்ட் லெசன் பேராகிராஃப் ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின் பேப்பரில். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய அப்ராப்ரியேட் ஆன்சர் ஆர் பேரண்ட்ஸ் டேஸ் இன் கோயம்புத்தூர் ஃபார் 2 வீக்ஸ்னா ஹேவ் பீன் கம்பேர் பண்ணுறோம். மை சிஸ்டர் டேஸ் டான்ஸ் so well when she was in school யூஸ் டு அந்த சொல்ல அதாவது பாஸ்ட் டிஸ்கண்டினியூ ஹேபிட் சொல்லும் போது யூஸ் டு இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் நாட் பிஹேவ். ஜென்ரலி த இண்டஸ்ட்ரியஸ்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் கடின உழைப்பாளின்னு சொல்லுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் பர்சன் ஆர் சீன் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஓவராலாக இந்த ஒரே ஒரு வீடியோவில் மோர் தென் 15 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்த்துருக்கோம். இதில் இருக்க கொஸ்டின் நீங்கள் மார்க் பண்ணி படிச்சிங்களே போதும். வரக்கூடிய நீங்கள் ஃபஸ்ட் மிட்டமில் நல்ல மார்க் எடுக்கலாம். +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் லாங்குவேஜுக்கு நான் திருப்பி சொல்கிறப்பா லாங்குவேஜஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நீங்கள் 10th படித்தால கூட +1 நீங்கள் ஒன்றும் யாருமே படிக்கல. அதே சூழ்நிலை தான் +2 இருக்கீங்க. அதனால் உங்களுக்காகவே இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற ஆன்சர் கண்டிப்பாக எக்ஸாக்டாக சரியாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த பர்டிகுலரான வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் +2 இங்கிலீஷ் நம்ம எந்தெந்த கேட்டகரி படித்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறோம். அந்த பிளேலிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி விடுறோம். நீங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா போதும். +2 இங்கிலீஷ் நம்ம என்னெல்லாம் படித்து ஈஸியாக ஸ்கோர் பண்ண எல்லா ஷார்ட்கட்டுமே அதில் வந்து கொடுத்துருக்கோம். யூஸ் பண்ணிக்கங்க. +2 இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி நம்ம சேனலில் போட்டிருக்க பேராகிராஃப் படிங்க. ரொம்ப
ரொம்ப எளிமையாக இருக்கும். நிறைய பேர் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னு அந்த பாயிண்ட்ஸை ஃபைனலாக பேராகிராஃபாக எப்படி எழுதுறது சைட் ஹெட்டிங் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், இந்த மந்த் நமக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட் மிட் ஒர்க் நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட் மிட் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மந்த்துக்குள்ளே உங்களுக்கு நம்ம கிடைக்கிற கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STC. தேங்க்யூ ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா சப்ஜெக்டும் நல்லா படிங்க. லாங்குவேஜஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் high marks in the first midterm examination and also study well. Be plan, நல்லா பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி நல்ல மார்க் வந்து மிட்டம்லேருந்து ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.